1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலவரங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கின்றன. 1984ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட ப்ராசிக்யூட்டர்ஸ் நங்கியோ காவல் நிலையத்தில் 1987ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முதல் குற்றச்சாட்டு அறிக்கை FIR மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது இன்னமும் தெரியவில்லை என்று கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் முன்னாள் காங்கிரஸ் MP சஜ்ஜன்குமார் குற்றவாளியாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதே அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படாததன் காரணம் என்று கூறுகின்றனர். ஆனால் இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு வேண்டுமென்றே விசாரிக்கப்படாமல் உள்ள காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சிறப்பு ப்ராசிக்யூட்டர் PS ஜூன், அடிஷனல் செஷன்ஸ் நீதிபதி VK கோயாலின் நீதிமன்றத்தில் FIR எண் 67/87 டெல்லி போலீசாரால் வேறொரு வழக்குடன் இணைத்து விசாரிக்கப்படுவதன் காரணத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். FIR 67/87 அது பதிவு செய்யப்பட்டதன் நோக்கத்தின் குறிக்கோளை எட்டவே இல்லை என்றும் FIRல் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்களா என்பது பற்றியும் குற்றம் இழைத்தவர்களை கண்ணால் பார்த்த சாட்சிகளும் அழைக்கப்படவில்லை என்றும் ஜூன் கூறியுள்ளார். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது நீதியை அவமதித்த குற்றத்திற்கு ஒப்பாகும் என்றும் கூறியுள்ளார். டெல்லி குருத்வாராவை நிர்வகிக்கும் கமிட்டியின் ஆலோசகரும் மூத்த வழக்கறிஞருமான HS பூல்கா இந்த முதல் FIR மீது நங்கியோயி காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்காததன் காரணம் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் சஜ்ஜன்குமார் MP என்பதுதான் என்று கூறியுள்ளார். அவர் மேலும் கூறும்போது, போலீசார் இரண்டாவது FIR வழக்கு பதிவு செய்துள்ளதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது பதிவு ஏடுகளிலேயே இன்னமும் இல்லை என்று கூறியுள்ளார். 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைகளை விசாரிக்க அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என்பதுதான் புரியவில்லை. ஜூன் 5ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு காலை நேரத்தில் சீக்கியர்களின் புனித வழிபாட்டு தலமான அமிர்தசரஸ் பொற்கோயிலின் உள்ளே இராணுவம் புகுந்தது. பஞ்சாப் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. அமிர்தசரஸ் நோக்கி சென்ற ரயில் பெட்டிகளில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். புனித சீக்கியர்கள் வழிபாட்டு தலத்தின் மீது இராணுவ தாக்குதல் நடைபெறுவதை நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று பத்திரிகையாளர்கள் கூறினார்கள். கோவில் வளாகத்தில் இராணுவ தாக்குதல்களில் 332 பேர் உயிரிழந்தனர். இந்த இராணுவ தாக்குதலுக்கு பின் இராணுவ தளபதி ஜெனரல் கிருஷ்ணசுவாமி சுந்தர்ஜி கூறும்போது, என்னிடம் தீவிரவாதிகளை பொற்கோவிலின் வளாகத்தின் உள்ளே இருந்து வெளியேற்றுமாறு கூறப்பட்டது. அப்படி வெளியேற்றும் போது பொற்கோயிலுக்கோ வழிபடும் இடமான ஹர்மந்திர் சாஹிப் பகுதிக்கோ பிந்திரன்வாலையில் அகாலிதக் பகுதிக்கோ சேதம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும்படி கூறினார்கள் என்றும் சொன்னார். அப்படி இருந்தும் இந்த இராணுவ நடவடிக்கையில் 493 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் இந்த கோர காட்சிகளை நேராக கண்டவர்கள் இறந்தவர்களின் தொகை பல மடங்கு இருக்கும் என்றும் அவசரமாக செத்தவர்கள் தகனம் செய்யப்பட்டார்கள் என்றும் கூறினார்கள். சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோயிலின் மீது நடந்த தாக்குதல்கள் இந்திய அரசின் மீது சீக்கியர்களுக்கு மாறாத வருத்தத்தை உண்டாக்கிவிட்டது. பஞ்சாபில் நடைபெற்ற ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையால் இராணுவ வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் தொடர்பாக அன்னை இந்திரா காந்தி அவர்களும் ஒரு சிலரின் மதவரிக்கு பலியானார்கள். அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகளின் தவறான போக்கால் சீக்கிய மதத்தவர் மீது எடுக்கப்பட்ட ப்ளூ ஸ்டார் போன்ற இராணுவ நடவடிக்கைகள் நமது நாட்டில் மீண்டும் தொடரவே கூடாது. மத நல்லிணக்கமே மக்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் திறவுகோல். நன்றி, வணக்கம்.